ஜஸ்ட் இன்னும் ஒரு 3 மந்த்துக்கு ஆஃப்டர் பார்த்தீங்கன்னாக்கா அது காதல் திருமணங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் விருச்சிக ராசி நேயர்கள் மனமொத்த தம்பதிகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லாத, எதிர்ப்புகள் இல்லாத தன்மையில் ஒரு காதல் நிறைவேறினா அது அழகாக இருக்கும்ல. அது போல தான் இதெல்லாம். லாஸ்ட் இயர் எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தீங்க, இந்த வருஷம் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டில் இருக்க போகிறீங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி வருகின்ற குரு பயிற்சி, மே 1 குரு பயிற்சி வருது. அந்த குரு பயிற்சியின் அடிப்படையில் குரு பார்வை, வியாழன் நோக்கு, குரு நோக்கு இதெல்லாமே வந்தால் தான் திருமணம் நடக்கும் அப்படின்றது ஒரு நம்ம மைண்டில் ரொம்ப டெபாசிட் ஆகிருக்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, குரு பயிற்சி வர்றதுனால என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணணும், பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் அப்படின்றது என்னன்னாக்கா, வியாழன் பார்வைப்படாத ராசிகள், அப்புறம் 3, 11 இல்லாத ராசி எல்லாமே பரிகாரம் பண்ணணும். அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், அப்புறம் சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம், இந்த ராசிகள்லாம் பரிகாரம் பண்ணணும். அப்படின்னா வியாழனோட, அதாவது குருவோட சம்மந்தப்படாத ராசிகள் அப்படின்றது சொல்லலாம். இந்த ராசிகள் எல்லாம், இதெல்லாம் சம்மந்தப்படாத ராசிகள் நீங்கள் போய் பரிகாரம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போயிடும். நீங்கள் கொடுத்த கடன்லாம் உடனே அவங்களே வீடு தேடி வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வாங்கின கடனை அவங்க வந்து வேவர் பண்ணி விட்ருவாங்க. அதாவதுமா நீங்கள் பணம் தர வேண்டியதில்லை, நீங்கள் கடன்லாம் உங்கள் சார்பாக குரு பகவானே கட்டிட்டாரு, அதனால் நீங்கள் கடன் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் டப்புன்னு எல்லாமே காரியம் நடந்துடும். அதாவது நீங்கள் உழைக்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. பரிகாரம் பண்ணிட்டோம்ல, நம்ம பாட்டால் படிக்க தேவையில்லை, பரீட்சையில் பாஸ் ஆகிடுவோம், உழைக்க தேவையில்லை, மாதம் ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுவாங்க சம்பளன்ற பேரில், இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம வந்து அந்த அன்னைக்கு போய் நம்ம அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம பேர் நட்சத்திரம் மட்டும் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து நம்ம படைச்சாலும் நம்ம பேரும் நட்சத்திரமும் அவருக்கு தெரியாது சாமிக்கு. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பேர் நட்சத்திரத்தை சொல்லிட்டோம்னாக்கா அவர் வந்து ஐடென்டி பண்ணிடுவார். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டார், இவங்கெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டாரு தான் பேருக்கு, அப்படின்றப்ப இவங்களுக்கு வர வேண்டிய தர வேண்டிய அனைத்தையும் நம்ம கொடுத்துடணும் அப்படின்றத ஐடென்டி பண்ணிக்குவார். இன்னும் சொல்ல போனால் ஒரே பேர்லேயே ஒரே நட்சத்திரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா, உங்களுடைய ஆதார் எண் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா தான் இருக்கும். யாருக்கும் ஒரே நம்பர் 2 பேத்துக்கு இருக்காது. அப்படின்றப்ப பேர் வேணாலும் நட்சத்திரம் வேணாலும் ஒரே நட்சத்திரத்து பேரில் நிறைய பேர் இருப்பாங்க, பட் ஆதார் நம்பரில் இருக்காது. அதனால் நீங்கள் என்னன்னாக்கா, ஜஸ்ட்டு முடிஞ்சால் உங்களுடைய அர்ச்சனை தட்டு வைக்கிறப்ப உங்களுடைய ஆதார் ஜெராக்ஸ் காப்பியை கூட நீங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம். அந்த ஆதார் ஐடியா கூட நீங்கள் சாமிக்கு காமிச்சிங்கனாக்கா அவர் ரீட் பண்ணிக்குவார். பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணுமோ அல்லது என்னென்ன தன்மையில் உங்களுக்கு பிராயச்சித்தம், ஏன்னா படைச்ச துன்பத்துக்காக அவர் பிராயச்சித்தம் பண்ணணும், அதனால் அவர் பண்ணிடுவார். அதெல்லாமே ப்ராப்பராக செஞ்சுருவார். அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்பராக இருக்கோமோ இல்லையோ, நமக்கு தர வேண்டிய பலன்களை அவர் ப்ராப்பராக கொடுத்துருவார். நம்ம சும்மா அர்ச்சனை பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு நம்ம போட்டால் சாமியை மேலே குறை சொல்லிக்கிறோம். எவ்வளோ கோயிலுக்கு போனாலும் சரியாகலை, எந்த சாமி கும்பிட்டாலும் எனக்கு சரியாகலை, அதை மட்டும் நம்ம புலம்பிக்கலாம். அதெல்லாம் மேட்டரே கிடையாது. இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப திருமணத்தை நடத்துறதுக்கு குரு பகவான் தான் முக்கியமாக காரணமாக இருக்கிறத நம்ம கருதப்படுறோம். உண்மையிலே குரு தான் திருமணத்தை நடத்துத. ஜாதகத்துக்கும் ஜோசியத்துக்கும் திருமணத்துக்கும் குருவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத இந்த இடத்துல பார்ப்போம். ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க அவங்களுடைய வாழ்க்கை தன்மை எப்படி இருக்கும், ஆல்ரெடி மேரேஜ் ஆகாதவங்க அந்த திருமண வாழ்க்கையை எப்படி நகர்த்தி தரும் இந்த குரு பயிற்சி அப்படின்றத பார்ப்போம் இந்த காணொலியில். அந்த வகையில் பார்க்குறப்ப விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையை அல்லது நடத்தி தரும், அல்லது இப்போ திருமணம் வாழ்க்கை அப்படின்றது எப்படி நடந்து போனாக்கா அதை கடந்து போவீங்க அப்படின்னு பார்க்குறப்ப, லாஸ்ட் இயர் நியர்பை 6ஆம் இடத்துல குரு இருக்கிறப்ப மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஆளானது திருமணம் தொடர்புடைய விஷயங்களாக இருக்கட்டும். ஏன்னா 7ஆம் அதிபதி சாரத்தில் தான் அவர் ட்ராவல் பண்ணியிருப்பார் பரணியில். அதுலேயும் 11ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருந்தார். அப்புறம் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவின் சாரத்தில் தான் அஸ்வினி, பரணி, கார்த்திகையில் வரப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப். கிட்டத்தட்ட இப்போ தான் ஜஸ்ட்டு ஒரு மாதத்தில் தான் கொஞ்சம் ரெக்கவர் மாதிரி தெரியும். அதுக்கு முன்னாடி சிவியரான ஒரு ஐசி வார்டில் இருந்த பேஷண்ட்டு மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன்னாக்கா 6ஆம் இடத்துல மறையிறது அப்படின்றது நல்ல ஆரோக்கியமான தன்மை இல்லை. ஏன்னா 2, 5 கூடையவர், 2ன்றது தனம், குடும்பம் அப்படின்றது 6ல் போய் மாதிரி சதா சண்டை சச்சரவுகள், பண வருவாயின்றது நத்திங், ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி
ஏதோ ஒரு இன்டர்னல் டிஸ்பியூட்டு ஃபேமிலிக்குள்ளே இஷ்யூஸ் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல அஷ்டாமத்து சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 4ல் இருக்கிற சனி வேறு ஆக்டிவாக இருக்கார் வேறு. அவரும் குருசாரம் பெற்றவராக இப்போ மாறுறாரு. பட் ராகுல் வந்தப்போ தான் உடல்நலம் தொடர்புடைய சிக்கலும் குடும்ப நலத்துலையும் பார்த்திங்கனாக்கா குடும்பத்தில் ஒரு குழப்பமான மனநிலை. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷனில், அதாவது நவகிரகங்கள் அப்படின்றது என்னென்னா ஒவ்வொரு டைரக்ஷன்லேயும் ஒவ்வொரு கோள்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும். அதாவது ஒவ்வொரு திசையை பார்க்குற மாதிரி உங்கள் வீட்டில் 4 பேர் இருந்தீங்கன்னாக்கா 4 பேரும் 4 ரூமில் போய் உட்காந்துட்டு அவங்கவுங்க 4 விதமாக திங்க் பண்ணிக்கிட்டு தான் திங்க் பண்ணால் தான் கரெக்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய மைண்ட் செட்டு அது உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு அது மித்த பெனிஃபிட்டோ இல்லையோ உங்களுக்கு சஃபர் அதிகமாக இருக்கும். ஏன்னாக்கா அந்த இடத்துல 6ஆம் இடத்துல இருந்த குரு பண்ண வேலை உங்களுக்கு பாசிட்டிவாக எந்த ஒரு விஷயத்தையும் அவர் நடத்தாத தன்மையில் தான் இருப்பார். என்ன ஒரே விஷயம், உங்களுக்கு 2ஆம் இடத்துலையும் அதே மாதிரி 12ஆம் இடத்தையும் அவர் பார்வையிட்டார் இப்போ அவர் 7ஆம் இடத்துக்கு இருக்கிறது அப்படின்றது உங்களுடைய ராசியை நேரடியாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் திருமணம் தொடர்புடைய விஷயங்கள்ன்றது கிட்டத்தட்ட அவர் இப்போ அதாவது அவர் மிருகசீரிடத்தில் கிராஸ் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. அது ஜஸ்ட்டு அது அடுத்த ஆண்டு தான் February, March, April தான் வரும். அது வரைக்கும் உங்களுக்கு யோகமான காலகட்டங்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் 5, 2 அதாவது திருமணத்தை சொல்லக்கூடியது 5, 7, 11 தான். இப்போ 7ஆம் இடத்துல 2, 5 கூடையவர் 7ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்றது உங்களுக்கு காந்தரத்தை பற்றி சொல்லக்கூடியது. காந்தரம் அப்படின்றது காதல் திருமணத்தை பற்றி சொல்லக்கூடியது. அவர் 7ஆம் இடத்துல அவர் எப்போல்லாம் அது சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குனாக்க அவர் ரோஹிணியில் ட்ராவல் ஆகிறப்ப ஜஸ்ட் இன்னும் ஒரு 3 மந்த்துக்கு ஆஃப்டர் பார்த்தீங்கன்னாக்கா அது காதல் திருமணங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் விருச்சிக ராசி நேயர்கள் மனமொத்த தம்பதிகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்குள்ளவே காதலருக்குள்ளவே நடந்த கன்ஃபியூஸ் ப்ளஸ்ஸு ஒரு பேச்சு முரண்பாடான பேச்சுக்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. ஏன்னா 2, 5 கூட ஒரு 7ல் இருந்தாலே அவர் இருந்து உங்களோட ராசியையும் உங்களுடைய 14 லாபஸ்தானத்தையும் அதே நேரத்தில் உங்களுக்கு பேச்சு அப்படின்றது கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தையும். அப்போ இந்த இடத்துல காதல் திருமணம் தான் நடக்குதானாக்கா அரேஞ்ச் மேரேஜ் அதிகமாக நடக்கும். காதல் திருமணத்தை காட்டிலும் அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும். அந்த அரேஞ்சே உங்களுக்கு ஒரு நிச்சயம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மிகப்பெரிய அதாவது அதிகபட்சம் அப்போ காதல் திருமணம் தான் அதிகமாக நடக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. ஏன்னாக்கா நிச்சயம் பண்ணால் கூட அவங்க நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் நடுவில் நல்லா கேப் இருக்கிறப்ப அது சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை உங்களுக்கு கொடுத்துரும். அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலான வாழ்க்கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வரைக்கும் கன்ஃபியூஸான குழப்பமான மனநிலையில் இருந்தவங்க எதை நோக்கிய பயணம் நம்முடைய வாழ்க்கை போகுது, எதை நோக்கிய பயணம் நம்முடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், நம்முடைய ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், எதுவுமே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எதுவுமே இல்லாத தன்மை கொஞ்சம் நீங்குது. பரவாயில்ல இப்போ ஏன்னா வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை குரு பார்வையிடுது. ஏன்னா உங்களுக்கு முழு சுபர் 3 பேர், முழு சுபர் 3 பேரில் முதன்மையானவர் குரு. எனக்கு உங்கள் ராசிக்கு அவர் நண்பர் தான் குரு. 2, 5 கூடையவர் தன பஞ்சமாதிபதி. அடுத்து பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 9 கூடையவர். வெளிநாடு போகிறதோ வெளி இடங்கள் போகிறதோ இதெல்லாமே தூரதேச பயணங்கள் போகிறதோ உல்லாசமான வாழ்க்கை செய்கிறதோ மறுமண திருமணங்கள் செய்கிறதோ இதெல்லாமே உங்களுக்கு 9ஆம் இடம் சப்போர்ட் பண்ணால் தான் நடந்துடும். 7, 9 சப்போர்ட் ஆகிடுச்சுனாலே முடிஞ்சு அது ரோகிணியில் வரப்போ மறுமண திருமணங்கள் தான் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வரைக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு, ரீமேரேஜுக்கு வெயிட் பண்ணுறேன் பட் மேரேஜ் ஆகலை, அல்லது ஃபைல் பண்ணியிருக்கேன் டைவர்ஸ் ஆகலை, இதெல்லாமே ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வரைக்கும் இழுத்துக்கிட்டே இந்த கேஸ்கள் அனைத்துமே அதாவது டைவர்ஸ் கேஸுன்றது அதிகமாக ஒரு முடிவை நோக்கி பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகபட்சம் எனக்கு 9 அந்த ட்ராவல் ரோஹிணியில் குரு ட்ராவல் பண்ணுறப்ப அதிகபட்சம் மறுமண திருமணங்கள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அது மறுமண திருமணங்களே அரேஞ்ச் திருமணமோ அல்லது விரும்ப திருமணமோ மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் காதல் திருமணமாக இருக்கலாம், அரேஞ்ச் திருமணங்களா. இன்னொன்று என்னென்னாங்க, காதல் திருமணம் அரேஞ்ச் திருமணன்றது உங்களுடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் தான் நடக்கும். ஒரு லவ் திருமணம் அப்படின்றது 5ஆம் இடம் உங்கள் ஜாதகத்தில் அனுகூலமான 5, 7, 11 லிங்க் ஆனால் மட்டும்தான், அது 2ஓட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் அது ஒரு ஃபேமிலியாக செட் பண்ணணும். இல்லை அது 2ஓட கனெக்ட் ஆகலைனாக்கா காதலிப்பீங்க, பட் ஒன்ஸு காதலிப்பீங்க அவ்வளோதானே ஒழிய அது குடும்பமாக மாறினாக்க மாறாது. அது ஸ்கிப் ஆகிடும் அல்லது பிரேக்கப் ஆகிடும். இந்த மாதிரி தன்மையில் தான் இருக்கும். அதேமாதிரி அரேஞ்சு திருமணங்கள் அப்படின்றது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பார்வையிடுறது 2 பிடித்தமான நபரை அரேஞ்ச் பண்ணி தரதுக்கான வாய்ப்புகளோ அல்லது பிடித்தமான நபரை அவங்கள அதை பெரியவங்களே பார்த்து நிச்சயம் பண்ணி தந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ காதல் திருமணம்ன்றது
அந்த அமைப்பு இருந்தால் மட்டும் தான் கிடைக்கும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமானாக்கா, உங்களுடைய ஜாதக ரீதியா அது 2ஓட கனெக்ட் மட்டும் தான் அது ஃபேமிலியோட இருக்கும். இல்ல அது பிரேக்கப்ல தான் இருக்கும், அல்லது 2ஓட கனெக்ட் ஆகல, அது 3ஓட கனெக்ட் ஆகுது, அல்லது லக்னத்தோட மட்டும் தான் கனெக்ட் ஆகுது அப்படின்னம்னாக்க, காதலிப்பீங்க, பட் கல்யாணம் பண்ண மாட்டீங்க. அந்த மாரி தன்மையில இருக்கும். அதனால நீங்க வந்து ஜாதகத்த பார்த்துங்க. அதில இருந்தா மட்டும் அதில சீரியஸா, சின்சியரா எல்லாம் ஈடுபடுங்க. இல்லையா, கேஷுவலா ஒரு ஹாபியா அ தட்ஸ் ஆல் அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை நமக்கு ஒண்ணும் பாதிப்பு வந்து மன ரீதியா எப்பயுமே ஒரு விஷயத்த வந்து மன ரீதியா போட்டு அழுத்திக்க கூடாது. வராது அப்படின்னம்னாக்க விட்டுறணுமே ஒழிய, அத பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னாக்கா நம்ம தொங்கிக்கிட்டே இருக்க என்ன ஆகும்னாக்கா, அது டிபெண்டன்சி அதிகமாகிடும். டிபெண்டன்சி அதிகமாகிட்டாலே உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு கிடைச்சே தீரணும் அப்படின்ற ஒரு ஒரு கொள்கை முடிவு வந்துடுவீங்க நீங்கள். அப்போ கிடைக்காது அப்படின்னு உங்கள் அமைப்பு இருக்குனாக்கா, அதை பிடிச்சி நம்ம தொங்கிக்கிட்டே இருந்தோம்னாக்கா, நிச்சயமாக அது வருத்தமான வாழ்க்கையை தான் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது அது ஜெயிச்சிட்டோம், எல்லாத்தையும் எதிர்த்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் எதிர்த்துட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கூட, அது ஃபெயிலியரான லைஃப்பை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எதையுமே அதில் அமைப்பு இருந்தால், அம்சம் இருந்தால், அதன்படியே தானாக நடந்தால் அது அக்செப்ட். இல்லை அது மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்களே இனிஷியேட் பண்ணால் கூட அதுவும் அக்செப்ட்னா என்ன? உங்களுக்கு ஒன்றும் அதாவது கூலி சேதாரம் இல்லாமல் ஒரு நகை வாங்கினா எப்படி இருக்கும்? அதுபோல் என்னென்னாக்கா, உங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லாத, எதிர்ப்புகள் இல்லாத தன்மையில ஒரு காதல் நிறைவேறினா அது அழகாக இருக்கும்ல. அது போல தான் இதெல்லாம். அதனால் என்னன்னாக்கா, இருந்தால் அந்த அமைப்பு இருந்தால் அதில் தீவிரமாக இறங்கலாம். தீவிரன்றதை விட அது கேஷுவலாக தானாகவே இறங்கும். அந்த அமைப்பு இல்லைனாக்கா, அது டேக் இட் ஈஸி அப்படின்னு கிளம்பிருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருசாக ஒருத்தர் டிபெண்ட்ஸுன்றது கிட்டத்தட்ட அது வேறு. அவரை தான் வேணும், அவங்க தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுன்றது மைண்ட் செட்டு. 5ன்றது குரு இந்த இடத்துல. எதுவே நியாயமாக அதில் கொஞ்சம் உங்களை காட்டிலும் அடுத்தவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய தன்மையில் இருப்பீங்க. சமயத்தில் என்னன்னாக்கா, உங்களுடைய 5ஆம் இடம் கெட்டு போயிருச்சு. ஆல்ரெடி உங்கள் ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருக்காருனாக்கா, ஐ மீன் 3ஆம் இடத்துலையோ, 6ஆம் இடத்துலையோ, 8ஆம் இடத்துலையோ, 12ஆம் இடத்துலையோ இருந்தாருனாக்கா, உங்களுக்கு சுட்டு போட்டாலும் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் பார்ட்னரை பற்றி ஒரு பெருசாக ஒரு அபிப்பிராயங்கள் எதுவும் இருக்காது. அதான் ஒரு குருவோட வலிமை தான் உங்களுடைய ஜாதகத்தோட வலிமையாக இருக்கும். குரு வலிமையற்ற தன்மையில் இருந்தாருனாக்கா, நீங்கள் நினைக்கிறது தான் அவங்கள பற்றி கேர் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதனால் இந்த டைம்ன்றது 7ஆம் இடத்துல இருந்து நடத்துறதுன்றது திருமண வாழ்க்கை மிகப்பெரிய அளவு. இது வரைக்கும் தோல்வியுற்ற தன்மைகளில் இருந்த திருமண வாழ்க்கை கூட சுபமான தன்மையில் திரும்பி, இப்போ இது வரைக்கும் டைவர்ஸே ஆகிடுச்சு, நாங்கள் திருப்பி தான் இருக்கோம், செப்பரேஷனாக இருக்கோம் அப்படின்னா ரீயூனியன் ஆகிறதுக்கோ, ரீஜாயின் ஆகிறதுக்கோ, அல்லது டைவர்ஸே கோர்ட்டு கொடுத்தா கூட நீங்கள் திரும்பி அவங்கள்டே சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துல ரோகிணியில் குரு பயணிக்கிறப்ப அது சக்ஸஸ் ஆகணும். ஏன்னா அது வந்து உங்களை ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் அந்த சந்திரன் இருக்கார். ராசிக்கு 3ஆம் இடம்ன்றது பேச்சுவார்த்தையை நடந்துடும். அதாவது கோர்ட்டில் போனாலும் டைவர்ஸுக்கு தான் போயிருப்பீங்க. ஆனால் அங்கே நின்றுட்டு 2 பேரும் பேசிக்குவீங்க, சிரிச்சுக்குவீங்க. நம்ம வாய்தா வந்து போய் காஃபி டிஃபன் சாப்பிட்டு வந்துடலாமா அப்படின்னு போய் நீங்கள் 2 பேரும் போய் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு வருவீங்க. அல்லது கை குலுக்கிட்டு 2 பேரும் பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்தால் கூட, அது இந்த இடத்துல என்னன்னாக்கா ரீயூனியன், அதாவது இல்லற வாழ்க்கைக்கு தள்ளாத ஒழிய, ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிறோம். அதனால் என்னன்னாக்கா, இந்த இடம்ன்றது உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக தான் இந்த பயிற்சின்றது இருக்க போகுது. அதனால் இந்த குரு பயிற்சி அப்படின்றது 7ஆம் இடத்துலேருந்து நடத்துறதுனால, பகைப்பெற்ற வீடாக இருந்தால் கூட குருக்கு, அதில் இருக்கிற நட்சத்திரங்கள் அப்படின்றது உங்கள் ஆதிபத்தியத்துக்கு, உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா சூரியன் சாரத்தில் தான் அவர் ட்ராவல் ஆகுறாரு. அதே நேரத்தில் சந்திரன் 9 கூடிய சாரத்தில் தான் ட்ராவல் ஆகிறாரு. அதே மாதிரி 2025 மார்ச்லேருந்து மே வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா உங்களுடைய லைஃப் பிரேக்கப்போ அல்லது லவ் பிரேக்கப்போ அது வரைக்கும் இழுத்துட்டு போனீங்கன்னாக்கா அது நடக்கிறதுக்கான அப்போ இந்த டைமில் மேரேஜ் பண்ணால் கூட நீங்கள் அந்த மார்ச் டு மே அப்படின்றத கடக்கிறத கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக கொள்ளுங்கள். எனக்கு திருமணம் ஆன ஒன் இயர்லேயே இந்த மாதிரி சின்ன ஒரு 3 மாதத்தை நம்ம வந்து அழகம் அடித்து கடைசியில் அது பிரச்சனையாகி போயிடும். அதாவது திருமணம் பண்ணக்கூடிய காலம் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு அந்த திருமணத்தை பண்ணிவிட்டு அதுக்கே பட்சம் அடுத்து ஒரு இன்டர்னல் லைஃபுக்குள்ளே நுழைஞ்சதும் ஒரு 6 மாதத்துலேயே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் 2 பேத்துக்கும் வந்து செப்பரேஷன் ஆகிறதான வாய்ப்புகளை கொடுத்துரும். அது எப்படின்னாக்கா வார்த்தைகள் உதுக்கிற விதத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த இடம் 6ஆம் இடம் தான் இயங்க போகுது. எப்போ செவ்வாயோட சாரத்தில் மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் குரு கிராசிங் ஆகிறப்ப உங்களுக்கு அவங்க மேலே ஒரு அதிருப்தியும், அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு அதிருப்தியும் ஏற்படும். அப்போ என்னன்னாக்கா, பேசாமல் இந்த 3 மாதத்தை கடந்தால் போதும். இந்த 3 மாதத்தில் நம்ம அமைதியாக இருந்தால் போதும். இந்த 3 மாதத்தில் எந்த விதமான ரியாக்ஷன் பண்ணாமல் இருந்தால் போதும். அடிச்சுக்கிறியா அடிச்சுக்க, பேசிக்கிறியா பேசிக்க,
என்ன வேணாலும் திட்டுக்க, உன்னால் என்னடா இந்த 3 மாதம் நான் பொறுத்துருக்கேன், 3 மாதத்துக்கு அப்புறம் ஏன் ஆட்டத்தை பாரு அப்படின்னு மட்டும் நினச்சிக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லான எப்போனாக்கா பொறுத்தார் பூமி ஆழ்வார் அது மாதிரி இந்த 3 மாதம் எப்போனாக்கா மார்ச்சுக்கு பிறகு தான். இப்போல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்ச், ஏப்ரல், மே அந்த 3 மாதங்களில் மட்டுமே ரொம்ப ரொம்ப பொலைட்டாகவும் ரொம்ப குவைட்டாகவும் இருந்தீங்கன்னா மட்டும் அடுத்து வரக்கூடிய அதே நேரத்தில் உங்கள்கிட்ட ஜன்னச்சாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நல்ல டைம் தான், நல்ல தசாபதி தான் ஓடுது, சூரிய தசை ஓடுது, சந்திர தசை ஓடுது, குரு தசை ஓடுதுனாக்கா கவலையே பட வேணாம். சின்னது அப்பப்போ சும்மா ஒரு போகிற போக்கில் ஏதாவது சட்டையில் அப்படி இழுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு பெஞ்சில் இடிச்சுக்கோமே, அது போல் என்ன சின்னதாக ஒரு மன உரசல் தான் நடக்கும், ஒரு சலிப்பு தான் வரும். அப்புறம் அடுத்த நேரம் ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஒரு அதிகபட்சம் ஒரு 3.25 நாளிகை தாங்க. அந்த 3.25 நாளிகை கடந்தாலே அந்த உணர்வுகள் அடிபட்டு போயிடும். அதுக்கு தான் மூர்த்தம்ன்றாங்க. மூர்த்தன்றது 1.5 மணி நேரம், 3.25 நாளிகைன்றது ஒரு நாளிகைக்கு 24 நிமிஷம். 3.25 × 24 நிமிஷம்னு பார்த்தீங்கன்னாக்கா 90 நிமிடங்கள் வரும். 90 நிமிடங்கள்ன்றது 1.5 மணி நேரம். அதனால தான் எந்த ஒரு செயலையும் 90 நிமிஷத்துக்குள்ளே செய்யுங்க. முகூர்த்தமாக இருக்கட்டும், ஒரு நெகட்டிவாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமும் 90 நிமிஷத்துக்குள்ளே செய்யுங்க அப்படின்றோம். ஏன்னா அதோட வீரியம் அவ்வளோதான் இருக்கும். அப்போ இந்த ஒரு 3 மாதம் அப்படின்றது அதோட வீரியமான காலகட்டங்கள்ன்றது அர்த்தம். அப்போ அந்த பிளானட் குரு மிருகசீரிடம் 1, 2 கிராசிங் ஆகி 3 நாளுன்றது நெக்ஸ்ட்டு தான் வரும். இருந்தாலும் அந்த ஒரு 3 மாதங்கள்ன்றது குரு பயிற்சிக்கு முன்னாடி நான் சொல்கிற பலன்கள். அதுக்கப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா அது அவர் 8லேருந்து தான் பயணிக்க போகிறார். அப்போ ஈஸி, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 6 சாரத்தில் 8லேருந்து பயணிக்கிறார்ன்றது நல்லது தான். இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான் அவங்களுக்கும் அந்த டைம் மார்ச் தான். அதாவது நீங்கள் மார்ச்சுக்கு பிறகு தான் யோசிக்கணும். இப்போதைக்கு இதை யோசிக்க தேவையில்லை. அந்த டைமில் அதுக்குள்ளே எவ்வளோ பலன்கள் சொல்லுவோம், அந்த டைமில் எப்படி அவேர்னஸாக இருக்கணும், எப்படி நீங்கள் நீங்களே சர்வேல் பண்ணிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக காணொலி போடுவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த டைம்ன்றது உங்களுக்கு பொற்காலம். இந்த டைம்ன்றது உங்களுடைய இன்டர்னல் லைஃபுக்கு, உங்களுடைய செக்ஷுவல் லைஃபுக்கு, உங்களுடைய பர்சனல் லைஃபுக்கு, உங்களுடைய ஃபிசிக்கல் லைஃபுக்கு மிகப்பெரிய இது வரைக்கும் வாரிசே இல்லைன்னா கூட வாரிசு வர்றதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதி தான் 7ல் இருக்கிறாரு. அதுவும் உங்களுக்கு பாக்கியாதிபதி சந்திரனுடைய சாரத்தில் வராரு. அப்படின்றப்ப குழந்தைகள் இல்லைனாக்க கூட குழந்தைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த குரு பயிற்சின்றது உங்களுடைய இன்டர்னல் லைஃப், குழந்தைகள் இல்லைனாலே எவ்வளோ பெரிய கொடூரம் ஆகுது லைஃப். அதுபோல் இந்த விஷயங்கள் லாஸ்ட் இயர் எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தீங்க, இந்த வருஷம் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டில் இருக்க போகிறீங்க. இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதன்னில் உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் வேண்டும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு முக்கியமான கேள்வி எதுவோ அந்த கேள்வியை பதிவிடுங்க. நான் அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். அதிகபட்சம் அதாவது என்னால் முடிஞ்ச நேரத்துக்கு எவ்வளோ நேரங்கள் இருக்கோ அந்த நேரத்துக்குள்ளே பதிவிடுறேன். ரேண்டமாகவும் செலக்ட் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்பு. அதில் இம்பார்ட்டன்ஸான கொஸ்டினாக இருந்தால் முக்கியமாக நான் அதுக்கு உண்டான பதிலை கொடுத்துருவேன். இது இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னோம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. தயவுசெய்து எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்புங்க, அல்லது அதிகபட்சம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு உங்களுடைய கேள்விகளை வாய்ஸ் ரெக்கார்டிங்காக போடுங்க. போட்டிங்கனாக்கா எங்களுடைய கம்பெனிகள்லேருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்களை, அல்லது நானே காண்டாக்ட் பண்ணுவேன். அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் என்னவோ அதை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.